இன்றைக்கி நம்ம நெத்திலி ஃப்ரை பண்ணுறதை பற்றி பார்க்கலாம் அந்த வீடியோவில். ஃபஸ்ட்டு தேவையான அளவு நெத்திலி எடுத்துக்குங்க. நல்லா வாஷ் பண்ணுங்கள். ஒரு 3 வாட்டி 4 வாட்டி கூட நல்லா வாஷ் பண்ணுங்கள். தண்ணியை ஊற்றி வாஷ் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. அதெல்லாம் நெத்திலி மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிடுங்க. நல்லா தண்ணி கொதிக்கிற ஒரு கொதி வர அளவுக்கு நல்லா கொதிக்கிட்டோம் விடுங்க. கொதிச்சிட்டோம்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. சூடு ஆறட்டோன்னு சொல்லிவிட்டு நான் நெத்திலி இன்னொரு வாட்டி இன்னும் ஒரு 2-3 வாட்டி நல்லா கழுவிட்டு ஒரு கடாய் எடுத்துக்குங்க. அதில் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்குங்க. அதில் இந்த கழுவி வச்ச நெத்திலியை போடுங்க. நெத்திலியை போட்டுட்டு ஒரு 2 ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு எல்லாம் போட்டுட்டு நல்லா கலரி விட்டுட்டே இருங்க. இதில் ஏற்கனவே உப்பு இருக்க சான்ஸ் இருக்குது. அதனால் உப்பு பார்த்துக்கிட்டு நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்குங்க. நல்லா ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. நல்லா ப்ரௌனிஷ் ஆகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். ஃப்ரை பண்ணிக்கிட்டே வாங்க. அவ்வளோதான். நல்லா ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். அவ்வளோதான். நல்லா ப்ரௌனிஷ் ஆகிற வரையும் ஃப்ரை பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். சுவையான நெத்திலி ஃப்ரை ரெடி.